ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. நமது ஆந்திரா மாநிலத்தில் கடந்த வாரத்தில் நடைபெற்ற ஊழியத்தை குறித்து ஒரு ரீகேப். கடந்த 20 வருடங்களாக இந்தியாவின் நெற்களஞ்சியமாம் ஆந்திராவில் நமது விஎம்ஓ மூலம் நாம் ஊழியம் செய்து வருகிறோம். விஜயநகரம், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், பார்வதிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நமது தரிசனத்தின் மூலம் சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறோம். சந்திக்கப்பட்ட வாலிபர்கள் இப்பொழுது வீட்டு சபைகளாக கூடி தேவனை ஆராதித்து வருகிறார்கள். ஆந்திர மிஷனரிகளுக்காக குடும்ப கூடுகை ஒன்றை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். நமது ஊழியத்தின் ஸ்தாபகர் டேவிட் கணேசன் அவர்களும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கோஆர்டினேட்டர்களும் குழுவாக சென்று அந்த மிஷனரி கூடுகையில் கலந்து கொண்டார்கள். சவாலோடு கொடுக்கப்பட்ட தேவ செய்தி அவர்களை மேலும் ஆண்டவருக்காக செயல்பட தூண்டியது. இக்கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அநேகர் தங்களை ஜெபிப்பதற்காகவும் ஊழியம் செய்யவும் இன்னும் முழு நேர மிஷனரிகளாக தங்களை அர்ப்பணித்தார்கள். கூட்டத்தின் இறுதியில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினோம். பின்னர் நடைபெற்ற ஞானஸ்தான ஆராதனையில் நமது தலைவர் டேவிட் கணேசன் அவர்கள் குவி மக்கள் மத்தியில் ஆண்டவருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்த 13 நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த 13 நபர்களும் முதல் தலைமுறை விசுவாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா மாநிலத்தில் நடைபெறும் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இன்னும் நமது சுதேச மிஷனரிகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்பட ஜெபியுங்கள். ஆந்திரா மாநிலம் இயேசுக்கே சொந்தமாகட்டும். ஆந்திராவில் ஒரு கூட்ட ஊழியர்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள். தோள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான நாட்கள் 2 நாட்கள். ஒன்று நம்ம பிறந்த நாள், இன்னொன்று நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற நாள். ஏசப்பா அந்த உலகத்தில் படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியான பர்பஸ் இருக்கும். இந்த வானம், பூமி, ஸ்டார், சன், மூன் எல்லாத்துக்குமே அதனோட வேலை கரெக்டாக இருக்குது. அதே போல தான் நம்ம இதயம் இன்னும் துடிக்கிறதுக்கும், நம்ம இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுக்கும், நம்ம இன்னும் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை ஏசப்பாட்ட கேட்க வேண்டியதுதான். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா?
உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிட்ட உடனே நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுவீங்களா, இல்லை 5 மினிட்ஸ் இருங்கம்மா இருங்கப்பான்னு சொல்லுவீங்களா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல்னா என்ன? உடனே உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும், உடனே அவங்க சொன்ன வேலையை செஞ்சிடணும். ஏசப்பா சாமுவேல் சின்ன பிள்ளையா இருந்தப்போ கூப்பிட்டோன்னே சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இங்கிலீஷில் கூட ஒரு குவாட் இருக்குது, டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது நம்ம தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். இனிமேல் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உடனே கீழ்ப்படிங்க. இயேசுவின் செல்லங்கள். ஒரு வசனம் சொல்ல போறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்திற்கு நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். சங்கீதம் 24:1-2-3. இயேசுவின் செல்லங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பிரின்சி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இரவராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நாய் தீற்றும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைந்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இயேசுவின் செல்லங்கள். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அடிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நன்மை செய்கிறார். ஆமென். இயேசுவின் செல்லங்கள். ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதிங்கள். ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் கர்த்தரை உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. Thank you. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஒருவேளை விபச்சார சிந்தனை என் இருதயத்தில் இருந்தாலோ செயலில் இருந்தாலோ அப்போ என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு அது ஒரு இடையூறல். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலைங்கிறது குத்தி கொல்றதான் கொலை கிடையாது. சகோதரனை பகைத்தாலே மன்னிக்க முடியாமல் இருந்தாலே கொலை என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருந்த நித்திய ஜீவனுக்கு நமக்கு ஏதோ ஒரு தடையை நாமே உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். களவு செய்யாதிருப்பாயாக. மற்றவங்களுக்குரியதை நம்ம எடுக்கிறோமா, அது நித்திய ஜீவனுக்கு இடையூறுதல். பொய் சாட்சி, எதையாவது தேவையில்லாத பொய்யை மற்றவங்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோமா, அது நித்திய ஜீவனுக்கு இடையூறாக வரும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பன் தாய் எப்படி இருந்தாலும் அவங்களை கனம் பண்ணணும். இதுதான் வசனத்தின் அழைப்பு. அவங்ககிட்ட சில குறைகள் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். தாய் தகப்பனை கனம் பண்ணாவிட்டால் நித்திய ஜீவனுக்கு அது ஒரு இடையூறாய் வந்து நிற்கும். உங்களுக்கு இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம். 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன், உயிரோட இருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. ஒரு நபர் ஆலயத்துக்கு வாரந்தோறும் போய்கிட்டு இருந்தாராம். அவர் ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்குறாரு. இப்படியாகவே ஒரு 20 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் கடந்துருச்சு. 20 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது, நம்ம கேட்ட செய்தியெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லையா. அப்போது அவர் மனசு ரொம்ப வேதனை படித்தான். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. அதனால ஆராதனையே நடத்துறதும் வேஸ்ட்டு. நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆட்களை போட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண வச்சு அவங்க வார்த்தையை நம்ம கேட்கும்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து போகிறதும் வீண் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி, பெட்டிஷன் மாதிரி எழுதி போட்டாராம். ஒவ்வொருத்தரும் இதுக்கு பலவிதமான வாக்குவாதங்களை கொடுத்தாங்களாம். எல்லா வாக்குவாதங்களையும் பார்த்தோம், அவங்க கொடுத்த பதில்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே அவரை திருப்திப்படுத்தவே இல்லையா. ஒரே ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர் எழுதியிருந்தாரா, அவருக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆயிடுச்சான். அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தில் என்னுடைய மனைவி எனக்கு 25 வருஷம் திருமணமான இந்த நாளில் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்களாம். ஒருவேளை நம்ம கேட்குற சத்தியம் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பங்கு பெறதே வீணோ, நம்ம கேட்குற சத்தியங்கள் நம்ம மனசில் பதியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த மறந்து போன ஒரு சத்தியமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர்றாரு. அந்த சாப்பிடுகிற அந்த உணவு அந்த மனுஷனை உயிரோடு வாழ வச்சது போல இன்னைக்கு நம்ம கேட்குற ஒவ்வொரு நாளும் கேட்குற ஆவிக்குரிய உணவு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஓடும்படியான கிருபைகளை தருது. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம், நம்ம கவலைப்படலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இதற்காக நான் எந்த சத்தியத்தையும் நான் ஃபாலோ பண்ண முடியல, எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்லேயே இந்த ப்ரோக்ராம் ஒருவேளை நேரலையில் பார்க்குறவங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி திறந்த உள்ளத்தோடு நொறுங்கிய மனதோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. அந்த வார்த்தையினால் மட்டுமே இன்னைக்கு வரையும் நமக்கு வருகிற போராட்டங்களாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், நெருக்கங்களாக இருக்கட்டும், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் அதை தாண்டி ஓடுவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பாட்டு பாடுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா? அதுக்கப்புறம் ஆக்ஷன் சாங்கோட சொல்லித்தரோம். தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். பி 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 டும் டும் டும்,
எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. பி 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 டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயமில்லைங்க, சூளை நெருப்பில் போட்டாலும் பயமில்லைங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயமில்லைங்க, சூளை நெருப்பில் போட்டாலும் பயமில்லைங்க. எங்க இயேசு கூட இருக்கும்போது பயமில்லைங்க, அவ வார்த்தைகளை கடைபிடித்தா கலக்கம் இல்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயமில்லைங்க, அவ வார்த்தைகளை கடைபிடிச்சா கலக்கம் இல்லைங்க. பி 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 டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. பி 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 டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். பிப்பி பி டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. பிப்பி பி டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயமில்லைங்க, சூள நெருப்பில் போட்டாலும் பயமில்லைங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயமில்லைங்க, சூள நெருப்பில் போட்டாலும் பயமில்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயமில்லைங்க, அவர் வார்த்தைகளை கடைபிடிச்சா கலக்கமில்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயமில்லைங்க, அவர் வார்த்தைகளை கடைபிடிச்சா கலக்கமில்லைங்க. தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். பிப்பி பி டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. பிப்பி பி டும் 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 எரிகோ கோட்டை விழுந்து போச்சுங்க. நான் லாய்க்கான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேங்க. எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். பைபிளில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுங்க. ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள் இப்படி சொல்லலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள? நம்ம மூளை லெவல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாவது வருமாங்க? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமியம் நேரம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த வருடம் ஒரு பெரிய இலக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்களும் சரி ஊழியக்காரர்களும் திருச்சபைகளும் ஒரு இலக்கோடு கூட தான் நாம் தொடங்குவோம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு பாரம் இலக்கு என்னவென்றால் 120 சீசர்களை, ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நிற்கிற சீசர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இலக்குவை ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கென்று கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த இலக்கை படி 120 சீசர்கள் ஊழியக்காரர்கள் உருவாகும்படி ஜெபியுங்கள். இதற்கென்று எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் விருதுநகர் கருகாமையிலே சின்ன கிராமத்தில் ஒருவேளை அவர்கள் தங்குவதற்கென்று சூனேமியாள் தன்னுடைய எப்பொழுது வருகிற அந்த எலிசா தீர்க்கதரிசிக்காக ஒரு சிறிய அறை கட்டினது போல் ஒரு அறை கட்ட வேண்டும். 2 மிஸ்டரிகளுக்கு ஒரு அறை. எலிசா கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்க அந்த அறையில் தங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் 60 மிஸ்டரி வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதில் அநேக 120 ஊழியர்களை தங்க வைத்து அவர்களுக்கு வேதாகம பயிற்சி, பணித்தலங்களில் இருக்கிற நேரடி பயிற்சி, எல்லா பயிற்சியும் எடுத்து தேவையுள்ள இடங்களுக்கு இந்தியா முழுவதிலும் அவளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டரி வீடை கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய்கள் தேவையாக இருக்கும். சென்ட்ரிங் போட்ட வீடுனா, ஒருவேளை சும்மா சீட் போட்ட ஒரு அறை கட்டணும்னு சொன்னால் 1 லட்ச ரூபா தேவை இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும்போது 60 பேர்கள் 60 மிஸ்டரி வீடை கட்டி தருகிற 60 குடும்பத்தார்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு வசனத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார். உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே,
நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டு காமிச்சாருங்க. எனக்கு இப்படிப்பட்ட வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி நான் லாய்க்கான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேங்க. எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். பைபிளில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுங்க. ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள் இப்படி சொல்லலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள? நம்ம மூளை லெவல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாவது வருமாங்க? அவர் வாட்டுக்கு ஆபிரகாம் வாடான்ட்ட வந்துட்டார். புறப்பட்டு வா, நான் காமிக்கிற தேசத்துக்கு போங்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் பாருங்க. இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு மேலே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கிராமத்துக்கு போகிறீங்களாங்க? ஏசப்போடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உலகம் முழுவதும் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். இப்போ சில கிறிஸ்தவங்க ஆண்டவர் என்கிட்ட ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடட்டோன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், அதான் எழுதி வச்சுட்டார்லங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டார்ல, சீசர்களுக்கு கட்டளை இட்டார்ல. இதில் மறுபடியும் என்ன உங்களுக்கு அழைப்பு வேண்டி இருக்குது? பெரிய கலெக்டரை நம்மெல்லாம், அவர் பெரிய விஐபியா, அவர் இன்னொருக்க வந்து சொல்லட்டும்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இப்போ அநேகர் அரசாங்கத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா தரிசனமாகி இந்த அரசாங்க வேலை பார்க்குறதுக்கு எனக்கென்று யாருமே இல்லை, தயவுசெய்து இந்த அரசு துணையில் நீ சேர்ந்து வேலை பாருன்னு உங்கள்கிட்ட அழைச்சாரா? இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் உங்களை அழைச்சாரா? அதெல்லாம் அழைப்பு இல்லாமையே செய்வீங்க. வேலை அவர் அழைக்காமையே வேலையெல்லாம் பார்ப்பீங்க. ஏசப்பா வேலையை செய்கிறதுக்கு மட்டும் அழைப்பு வேணுங்கிறது, ஏசப்பா தரிசனமாகட்டுங்கிறது ஏதோ ஒரு தப்பு இருக்குதுங்க. நம்ம எல்லாத்துலேயும் தப்பு இருக்குதுங்க. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நம்மனா நிறைய கற்றுக்கொள்ளலாம். இங்கு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார்? எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கிறார். சொல்லும்போதே எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும். சொல்லும்போதே ஒரு வேர்டு முன்னாடி சொல்கிறார் பாருங்க, சோம்பேறியே. இந்த வார்த்தைகள் இந்த 20ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் 90% பொருந்துங்க. நம்ம சோம்பேறி தாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் போல் நம்ம மாற முடியாது. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க பலியிடுங்கிறாரு, அவர் வாட்டுக்கு பலியிட போகிறாரு. நம்ம ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த ஈசாக்க பலியிடுங்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்தினோம்னா இன்றைக்கு இந்தியா என்றைக்கோ ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறி இருக்கும். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீ நேசிக்கிற ஈசாக்குகள் என்ன? பணத்தை நேசிக்கிறையா? அந்த பணத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் சொத்தை நேசிக்கிற சொத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் நேரத்தை டிவி பார்க்கறதுல ஈசாக்குகள் போல் நீ நேசிக்கிறையா? அந்த டிவி பார்க்குற நேரமாகி ஈசாக்களினை ஆண்டவரிடத்தில் கொடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொண்டு நம்ம செயல்பட முடியாது. சரி, அட்லீஸ்ட்டு மோசஸ்ட இருந்து கற்றுக்கொள்ளுன்னா அது ஆண்டவர் சொல்லலாங்க. பாருங்கள், எங்கங்க ஒரு மோசஸு லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிறான். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மோசஸாக எழும்பியிருந்தால் என்ன எழுப்புதலுங்க? எலியாவை போல் மாறுங்க, எலியாவை கற்றுக்கொள்ளுங்க, எலிசாவை கற்றுக்கொள்ளுங்க. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் டேவிட் கணேசன் அல்லது வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய கேரக்டரில் நீங்கள் மாறி கற்றுக்கொள்கிறீங்களே இல்லையோ, சின்ன சின்ன கேரக்டரையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு நிறைய இது பேசியிருப்பேன். முதல்ல சிறு பிள்ளைகள் இடத்துல கற்றுக்கோங்க, பெரும்பாடுள்ள சிறியிட்ட கற்றுக்கோங்க. நம்ம எதையுமே மூளையில் தான் கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க. பைபிளில் இருக்கிற நிறைய கேரக்டர்கள்லாம் ஸ்டடியெல்லாம் பிச்சிருவாங்க. பிஹெச்டி டாக்டர் பட்டம் கூட கொடுத்துடலாம். ஆனால் அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் இல்லைங்க. நீங்கள் ஆண்டவர் பைபிளில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறாரா, அது அந்த கேரக்டர்லேருந்து என்னெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள், பொருதனையோடு கூட ஜெபித்தாள்.
ஆண்டவர் அந்த பொருதனின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை என் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இதை கவனிக்கணும். அன்னாள்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்கிற, அந்த கற்றுக்கொண்டபடி நீங்கள் பொருதனை பண்ணுங்க, இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுக்குறாரு. நீ இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறிய, வேலைக்காக ஜெபம் பண்ணுறிய, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுப்பார், சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுப்பார். அன்னாள் பாடத்தை கற்றுக்கொண்டா போதாது, அந்த கற்றுக்கொண்டதை செயல்படுத்தணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கப்பா. சாதாரண இருக்கிறதுலையே இந்த உலக நம்ம பார்க்குற சூழ்நிலைகளே சின்னது அந்த எறும்பு தாங்க. அந்த எறும்பிடத்துலையாவது கற்றுக்கொள்ளுங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார். நான் அடிக்கடி என்ன தான் அங்கே கற்றுக்கொள்கிற சொல்கிறாருன்னு பார்த்தா நிறைய இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும்போது வேறு வழி இல்லாட்டா மிருகங்களை தான் இழக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கிறார். கவலைப்படுறவங்க பூரா பறவைகளை பாடுறாங்கிறார், காக்காவை பாடுறாங்கிறார். அது ஒரு நாள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறது இல்லை, கவலைப்படுறதில்லை, நாளைக்கு கவலைப்படுறதில்லை. கவலைப்பட்டு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற காக்கா குருவிகளை பாருங்கள், அதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். அதிலிருந்து யாது கற்றுக்கோள், அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 6:26 வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அப்படிப்பட்ட விசேஷித்தவர்களுக்கு ஆண்டவர் பறவைகள் மூலயமா பாடங்களை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் பைபிளில் ஏசாயா 1:3 ஆண்டவர் அங்கு அழகாக சொல்கிறாருங்க. இது ரொம்ப வேதனையாக இந்த வசனத்தினா வாசுங்க. நான் அடிக்கடி சொல்ல, வெக்கம் மானம் சூடு சொரணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பணுங்க. அவர் சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக அதை சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். பாருங்கள், மாடு வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற. மாடு தான் எஜமான அறியுங்க. எங்கள் வீட்டில் ஒரு மாடு வளர்த்தங்க. என்னை பார்த்த உடனே அது மான் கத்துங்க, என்னை கூப்பிடுங்க. அது அவனுடைய எஜமானம் தெரிகிறது. அங்கு ஆண்ட சொல்கிறார் கழுதை ஆண்ட சொல்கிறார் மாட்டுப்பைகளா அப்படின்னு, எரும மாடுகளா, எவ்வளோ சொன்னாலும் இப்படி இருக்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இப்போ ஆண்டவரே பாருங்கள், அந்த மாட்டில் இருந்தாவது என்ன நம்பங்கடாங்கிறார். மாட்டுப்பயல்களா, கழுதை அப்படிங்கிறோம். இன்றைக்கி ஏசப்பா பண்ணிட்டு வந்தாருன்னா நம்ம ஒருத்தர் கழுதைகளா அப்படி கொஞ்சம் வைகிறோம். ஆண்டவரே இப்படி சொல்கிறார், கழுதைக்கு கூட அறிவு இருக்குடா, உனக்கு அறிவு இல்லையாடா? மாட்டுக்கு கூட அறிவு இருக்கா? தான் எஜமான அறியுதே, உங்களுக்கு அறிவு இல்லையே? இஸ்ரவேலரோ கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சோரி, இன்றைக்கு ஆண்டவர் மிருகங்களிலிருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொடணும். இப்போ பாருங்களேன், எறும்பு, நீங்களும் நானுமே யோசிப்போங்க, எறும்புகிட்ட என்னதை கற்றுக்கொள்கிறதுங்க. நான் யோசித்து பார்த்தேன், அதில் எனக்கு மனசில் பிடிச்சதுங்க. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கள் வீட்டில் ஒரு லைனாக எறும்பு போதுங்க. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஒரு விஷன் வச்சுருக்குங்க, ஒரு இலக்கு வச்சுருக்குதுங்க. அந்த இலக்கை நோக்கி இரவும் பகலும் போயிட்டே இருக்குதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுதுங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரே சோரி, எறும்பிடத்தில் நீ முதலாவது படிக்கிற பாடம் அது ஹார்ட் ஒர்க் பண்ணுது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தொலைய வேண்டிதான். இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் எறும்பு போல் ஒரு தரிசனத்தோடு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இன்றைக்கி கிராம மிஷனரி இயக்கணும் ஊழியமே தேவை கிடையாதுங்க. நான் இப்படி மிஷனரிகளை எழுப்பணும், தயவுசெய்து மிஷனரி ஸ்பான்சர்கள் ஒரு 5000 ரூபா மாதம் கொடுத்து நீங்கள் தாங்குங்க, ஒரு கிராமத்தை தாங்குங்க, ஒரு கிராமத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து சர்ச்சை கட்டி தாங்க, ஒரு மிஷனரி, அநேக மிஷனரிகள் வந்துக்கிட்டு இருக்கா, அவங்கள தங்கி அவங்கள பராமரிக்க எங்களுக்கு வீடு இல்லை, ஒரு மிஷனரி வீட்டை ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்து கட்டி தாங்க, இப்படியெல்லாம் நான் கத்த வேண்டியது இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு கோல் இருக்குதுங்க, விஷன் இருக்குதுங்க. அந்த விஷனுக்காக இரவும் பகல் உழைக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நைட்டு எந்திரிச்சு பார்த்தாலும் அது வரிசையில் போய்கிட்டு இருக்குது, பகலில் போனாலும் அது வரிசையில் போய்கிட்டு இருக்குது.
பாருங்கள், நான் பார்க்கும்போது அந்த வரிசையிலங்க ஒன்று முந்தி இன்னொன்று போலங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ பயக பூரா கிறிஸ்தவங்கள் எல்லாம் தலையில் அடிச்சுக்கிற வேண்டியதான். ஒவ்வொருத்தனும் காலை இழுத்து போடுறான். டேவிட் கணேசன் அவன் ஊழியம் செய்கிறானா, விடக்கூடாது இப்படி காலை இழுத்துறான். நான் பாருங்க, ஆரம்பத்தில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஏசப்பா கொடுத்துட்டாருன்னு சொல்லி பெரிய ஊழியக்கார்ட்ட போய் பேசுனா, பைபிளில் இப்படி ஊழியமே கிடையாதுங்க, நீ ஊழியம் செய்கிறது ஊழியமே கிடையாது போன்ட்டார். பெரிய பிரசங்க இருங்க. அவ்வளோதாங்க. 2-3 நாள் அழுது வீட்டில் கிடந்தேன். ஐயோ, நம்ம தப்பாக ஊழியம் செய்கிறோம் போல, கிராமங்களில் சிறுவர்கள் மத்தியில் ஒரு ஊழியமே பைபிளில் கிடையாது போல் இருக்கு அப்படி நினச்சிக்கிட்டேன். கடைசியில் ஏசப்பா தான் மறுபடியும் ஒரு தரிசனம் கொடுத்து, என் கண்ணை திறந்து ஒரு தரிசனம் கொடுத்து, அந்த தரிசனத்தில் மறுபடியும் பேசினார். அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளைகள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பேன். கடைசி கால எழுப்புதலின் ஊழியக்காரர்கள் ஆயுதங்களை உன் மூலியமாக உருவாக்குவேன் என்று ஒரு தரிசனத்தின் மூலியமாக ஆண்டவர் பேசினார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்று முந்தி ஒன்று போகிறதுல டிசிப்ளின் இருக்குங்க, ஹார்டு இருக்குது, விசன் இருக்குது, ஒழுக்கம் இருக்குதுங்க. ஒழுக்கம் இருக்குது. ஒழுங்குங்கிறமாக இருக்கணும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டாக்டரினாக பேசுகிறேன். எனக்குன்னா முதல்ல வந்த உடனேங்க நான் பின்பற்றின அந்த காலத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. கிறிஸ்துவனில் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படின்னு தான் வந்தால், இங்கே பார்த்தா அங்கே விட பல மடங்கு இங்கே டாக்டரினெல்லாம் கூட இருக்குது. ஒவ்வொருத்தனை சொல்கிறான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றா தான் பரலோகம் போகணுங்கிறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசணுங்கிறான். ரைட்டு தாங்க, இல்லை அந்நிய பாஷைலாம் பேச வேண்டியதில்லை. இன்னொருத்தர் சொல்கிறாங்க எம்பிட்டு டிஃப்ரெண்ட் டாக்டரினலுங்க. ஒருத்தன் வெள்ளை சட்டை தான் போடணுங்கிறான், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறான். நீ எந்த சட்டையும் போட்டு தொலை, நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உன் மனசு வெள்ளையாக இருக்கணும், உன் இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், அவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஆயத்தத்தோடு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். மருந்து எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், மருந்தை எடுத்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம இப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. பாருங்கள், எல்லோரும் டிசிப்ளினாக இருக்குது. பாருங்கள், இந்த செய்தியை கேட்கிற அநேக ஊழிய நண்பர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, கிறிஸ்தவ யாராக இருந்தாலும் சரிங்க, முதல்ல டிசிப்ளின் உண்டாக்கணுங்க. எறும்பிடத்தில் அப்படி இருக்குதுங்க. இன்னும் பாருங்க, அதுக்கு அறிவு இருக்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையானே தெரிலங்க. அறிவு இருந்தால் தான் எழுப்புதல் வந்திருக்கணும். இல்லை, அறிவு இருந்தால் தான் போன வருஷம் உங்கள் சர்ச்சில் ஒரு 100 பேராவது புறஜாதிக்கு ரட்சிக்கப்பட்டு உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கணும்ல. அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுமா, எங்கே இந்த நமக்கு தேவையான உணவு இருக்குது அப்படிங்கிற அறிவு அதுக்கு இருக்குதுங்க. அது தேடி கண்டுபிடிக்குது பாருங்க, தேடி கண்டுபிடிக்குது. எந்த இடத்துக்கு போனால் உணவு கிடைக்கும். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, நீ என்ன செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு உன் அறிவு இருக்கணுங்க. இந்த இடத்துல உட்காரணும். பைபிள் சொல்லுது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ நீ உட்கார மாட்ட. இந்த இடத்துல உட்காந்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா யோசிக்கணும். இதை பேசின ஆண்டவர் சந்தோஷப்படணும்னு யோசிக்கணும். ஆண்டவருக்கு எது பிரியன்னு யோசிக்கணும். கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? 1 மணி நேரம் ஜெபிக்க விரும்புகிறார். எதிரே இருக்கிற கிராமத்திற்கு புறப்பட்டு போக விரும்புகிறார். அங்கே இருக்கிற கழுதை குட்டி கட்டவிழ்க்க விரும்புகிறார். நம்முடைய இலக்குங்க இயேசு தாங்க. இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற இலக்காக இருக்கணும். அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதற்காக ஒரு விஷன் வச்சுருக்கணும், அதற்காக ஒரு ஒழுங்குங்கிறமாக செயல்படணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கணுங்க. இப்போ நான் இருக்கிறேன், காலைல எந்திரிச்ச உடனே ஏசப்பாட்ட பேசணுங்க. முதல்ல பல்லு விளக்குறேனோ இல்லையா, 1 நிமிஷமாவது ஏசப்பாட்ட ஒரு பேசிட்டு தாங்க நான் பல்லே விளக்க போவேன். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். என்ன எல்லாம் ஒழுங்குகள், எல்லாம் ஒழுங்குங்கிரமமாக செய்யப்படணுங்க. அருமையான இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் இந்த செய்தியை கேட்கணும். யாராக இருந்தாச்சும் உன்கிட்ட ஒழுங்கு இருக்குதா? எறும்பிடத்தில் ஒழுங்கு இருக்குது. எங்கே உணவு கிடைக்கணும் அறிவு இருக்குது. எனக்கு ஏசப்பா எது பிடிக்குங்கிற ஒரு அறிவு இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு, ஊழியக்காரன் கிறிஸ்தவங்களுக்கு இருந்தால் போதுங்க. அதை மட்டும் செஞ்சால் போதும். ஆண்டவர் பெரிய அறுவடை கொடுப்பாருங்க.
அறுவடை கொடுப்பார். ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் இன்றைக்கி என்ன செய்யணும், எங்கே போகணும் அவர்கிட்ட கேளுங்களேன். அவர் சொல்லிக் கொடுப்பார். இங்கே போனால் உனக்கு ஆத்மா கிடைக்கும், இங்கே போனால் ஒரு பிசாசின் பிடி உள்ள ஜனங்களை விடுதலையாக்கலாம், இங்கே போனால் உன்னை பயன்படுத்தி ஒரு வியாதியை நான் சுகப்படுத்துவேன், எல்லாம் அவர் நடத்துவாருங்க. அந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு இன்றைக்கி இருக்கிற நமக்கு இல்லை பாருங்கள். பாருங்கள் அந்த எறும்பிடத்தில் கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம் பாருங்கள். அவள் லைஃப் ஸ்டைல் பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. விலை உயர்ந்த ஆடையாக அது அணியுது, விலை உயர்ந்த பெரிய ஒரு வீட்டிலே அது தங்குது, அது வாட்டு கிடக்குதுங்க. இவன் பாருங்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க, என்ன ஸ்டைலு, இந்த முடியில் என்ன எழுதுங்க கேளுது. இதை சரிப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான செலவழிக்கிறோம். இந்த முகத்தில் என்னங்க வந்துருச்சு, இதில் என்னத்தை தான் போடுவீங்கங்க. ஒரு அறைக்குள்ளே போனால் ஒரு 15 பொருட்கள் அழகு பொருட்கள் இருக்குதுங்க. நான் அது ரைட்டாக தப்பானா சொல்லலைங்க. எறும்பிடத்தில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்கிறார். உன் லைஃப் ஸ்டைலு சிம்பிளாக இருக்கணும். எறும்பு சிம்பிளாக இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலு சிம்பிளாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள் அந்த எறும்பை குறித்து பேசின வார்த்தைகளை நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா அது சேர்த்து வைக்குது. எதுக்காக சேர்த்து வைக்குது? அடுத்து நமக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு நேரம் வரப்போகுது. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த எறும்பிடத்துலேருந்து யோசேப்பு கொஞ்சம் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சேர்த்து வைப்பா, 7 வருஷம் சேர்த்து வை, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது கிருபையுள்ள நாட்களில் நீ வாழ்கிறாய். உனக்கு வியாதி இல்லையா, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதா, இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை நீ சேர்த்து வைக்கணும். ஆண்டவருடைய கிருபைகளை நீ சேர்த்து வைக்கணும். ஆண்டவர் உன் கண்களில் தயவுகளை நீ சம்பாதித்து வைக்கணும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை நீ சேர்த்து வைக்கணும். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பேங்க்கில் பேலன்ஸ் சொத்து வைக்கணும், அங்கே வீடு கட்டணும், இதுவும் நல்லது. ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பரலோகம் உங்கள் பிள்ளைகளை என்றைக்கும் வெட்கப்படுத்தாது, என்றைக்கும் போசிக்கும். உங்களை ஒரு நாள் அப்பத்திற்காக அலைந்து திரிய மாட்டார்கள் ஐயா உங்கள் சந்ததிகள். எறும்பிடத்தில் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? அடுத்து வருகிற காலத்திற்காக அங்கு தானியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய பாடங்கள் அதை நான் படிச்சுட்டே இருந்தாங்க. இன்னும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட எறும்பு இடத்துல கற்றுக்கொண்ட பாடத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரே, நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு நம்ம அதன்படி செயல்படணுங்க. ஆண்டவரே, எறும்பு போல் நானும் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. எறும்பு போல் ஒரு தரிசனம் நான் வைக்கணும் ஆண்டவரே. எறும்பு போல் நான் ஒழுங்கு கிரமமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எறும்பு போல் நான் ஒரு சிம்பிள் லைஃப்பை நான் வாழ பழகிக்கிறணும் ஆண்டவரே. வசதிகளை, ஆடம்பரத்தை நான் விரும்பக்கூடாது, இருக்கிறது போதுங்கிற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் ஆண்டவரே. எறும்பு எங்கே உணவு இருக்குங்கிற அறிவு இருக்கிறது போல் ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் பிடிக்குங்கிற அறிவை எனக்கு தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில சத்தியங்கள். இன்னும் நீங்கள் உட்காந்தீங்கன்னா நிறைய வருங்க. நீங்கள் எறும்பு வரிசையில் போய் ஒரு கையை வைங்க, அப்படி அந்த வரிசை குலையும். ஆனால் ஃபியூ மினிட்ஸில் மறுபடியும் சேர்ந்துக்கிறோம். கிறிஸ்தவன் சேர மாட்டான், திருச்சபைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஜெபிக்க மாட்டான். ஒரு போதகர் இன்னொரு போதகரை கொலை கூட பண்ணிடுவாங்களே, அருவா எடுத்து வெட்டிடுவோம் போல் இருக்கு. நம்ம அந்தளவுக்கு கொலை, பகை. நீ இணைஞ்சு செயல்படணுங்க சகோதரனே, சகோதரியை. நம்ம எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும் ஐயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அங்கே பரிசுத்தாவிடைய வல்லமை அங்கு இறங்குகிறது ஐயா, அக்கினி இறங்குகிறது ஐயா. அவர்கள் உலகத்தை கலக்குவளாக மாறுகிறார்கள் ஐயா. எறும்பு ஒன்றாக செயல்படுகிறதே, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்துவ நண்பர்களும் ஒருமனப்பட்டாள் ஆண்டவர் மகிமையான காரியத்தை எழுப்புதல் என் கண்கள் காண முடியுமே ஐயா. இந்த ஆண்டு சொல்றார், சோம்பேறியே,
செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, சோம்பேறியாக இருக்கிறீர்களா? நீங்கள் எறும்பிடத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்தும்படி என் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்கிறவளாக மாற்றும், தரிசனம் உள்ளவளாக மாற்றும். உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற அறிவை அவளுக்கு தாரும். நல்ல ஒரு சிம்பிள் லைஃப் வாழ கற்றுத்தருவீராக. எறும்பிடத்தில் இருக்கிற இன்னும் அநேக நல்ல காரியங்களை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு செயல்பட உதவி செய்வீராக. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழட்டும் அப்பா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துக்கொள்கிற கிறிஸ்துவளாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையான பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சுபாஷ். என் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் ஒரு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்த்தாங்க. என் கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு கை கால் இழுத்து வச்சுக்கிச்சு. உடனே எங்கள் அப்பா நாங்கள் ஒரு கிறிஸ்தவங்க அம்மா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு சரியாகாது, நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அந்த அம்மா சொல்லும்போது 40 நாள் நீங்கள் பாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 40 நாள் பாஸ்டிங் வச்சோம். அந்த 40 நாள் பாஸ்டிங்கில் எங்கள் அப்பாவுக்கு பக்கவாதமாக இழுத்திருந்த கை எங்கள் அப்பாவுக்கு 39வது நாள் எங்கள் அப்பாவுக்கு அந்த கை கால் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உடனே நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். என் கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அப்பாவுக்கு சரி நம்ம சீக்கிரம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. உடனே எங்கள் அக்கா தான் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மச்சான் சொன்னாங்க, இவன் பெரிய பையன் ஆகிட்டானா, இவன் வேலைக்கு போகிறது நல்லது, வீட்டிலே வச்சு சோறு போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சென்னைக்கு புறப்பட்டு போனேன். சென்னைக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு கம்பெனியில் போய் நான் வேலை கேட்டேன். வேலை கேட்கும்போது அந்த கம்பெனியில் எனக்கு ஃபஸ்ட்டு பெருக்கிற வேலை, இந்த டீ கொடுக்குற வேலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது நான் உண்மையாக செஞ்சேன். உண்மையாக செஞ்சதுனால ஓனருக்கு பிடிச்சி போச்சு. உடனே அந்த ஓனர் என்னை கேஷியராக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நான் கேஷியராக இருந்தேன் 10 வருஷம். அங்கே சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். நான் ரயில்வே வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ ரயில்வே வேலை பார்க்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு, எனக்கு 2 பசங்க ஆச்சு, எனக்கு ரயில்வே வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு அதிகாரின் கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்தார். அவங்ககிட்ட போய் நான் போனேன். ரயில்வேக்கு நான் போனேன். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு கான்ட்ராக்டில் வேலை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேலை என்ன வேலைன்னா எனக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை, டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை, அந்த மாதிரி வேலை கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் உண்மையாக நான் செஞ்சேன். அப்போ நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அநேக என்னை அற்பமாக பார்த்தாங்க. அப்போ நான் ஆண்டவரே, எனக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, உங்கள் மேலே ரொம்ப வாடை வருது, என்ன வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப நாள் மறைச்சேன். என் மக மூத்த மக சொல்லுவா, எப்பா அவங்க மேலே ரொம்ப வீசுது இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ நம்ம இனிமேல் நம்ம மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிக்கிட்ட நான் சொன்னேன். நான் ரயில்வேல பாத்ரூம் கிளீன் பண்ணுற வேலை தான் நான் செய்கிறேன்னு சொன்னோடனே என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உடனே என் மனைவி நான் இருக்கும்போது அழாமல் நான் வேலைக்கு போகும்போது என் மனைவி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, என் கணவருக்கு நல்ல ஒரு வேலையை நீங்கள் கொடுங்கப்பா, இதுக்கு மேலே வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு படியாக என்னை நாற்றத்திலிருந்து அடுத்த எனக்கு உயர்த்தினார். என்ன வேலைன்னா ஆவடியில் டிக்கெட் கவுண்டரில் வேலையை போட்டார். அதுலேயும் நான் உண்மையாக நான் செஞ்சுட்டு ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது சென்ட்ரல் ஒர்க் மேனேஜர் அவங்களுக்கு நான் பிஏவாக நான் இருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தினார். டிடிஆர் வேலை கேட்டேன். டிடிஆர் வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுலேயும் நான் உண்மையாக நான் செஞ்சேன். அப்போ ஆண்டவர் எனக்கு என் மனைவி ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சதுனால என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நம்ம
நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன், நீங்கள் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் நான் ஊழியம் செஞ்சதுனால நீங்கள் ஆண்டவர் உங்களையும் ஊழியத்துக்கு அழைச்சிடுவார். இப்படி கேட்க கேட்க ஆண்டவர் நம்மளுக்கு தராருன்னா அவருடைய வேலையை செய்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வேலையை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அங்கே ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எங்களை ஊழியத்துக்காக அழைச்சாங்க. அப்போ நான் வந்து டேவிட் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது, டேவிட் அண்ணன் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே நான் வேலையை வேணான்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்தேன். வந்து நாங்கள் இந்த ஊழியத்தில் வந்து 3.5 வருஷம் ஆகுது. ஆண்டவர் கிருபையில் எனக்கு 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் இது வரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து எங்களை பயன்படுத்திக்கிறார். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ராபி. நான் கனடாவில் வசிச்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய ஒய்ஃப் பேர் அனு. என்னுடைய மூத்த பொண்ணு பேர் ரியா. என்னுடைய சின்ன பொண்ணு பேர் வந்து ரேச்சல். ஸோ இந்த நேரத்திலும் கூட உங்களோடு ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நேரத்தில் ஒரு பாடல் மூலியமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. இந்த நேரத்தில் இந்த பாடலை நம்ம பாடலாம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்க, சேர்த்து பாருங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல
ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள்
வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசி நடத்திடுவார். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.